இன்சூரன்ஸ்னாலே குழப்பம் தாங்க. இப்ப ஆர்டி எஃப்டி ₹1,00,000 போட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தரேன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. பட் இன்சூரன்ஸ்ல மட்டும் கேரண்டி போனஸ் தரேன், போனஸ் தரேன், டெர்மினல் போனஸ் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா போனஸ் அப்படின்னா இந்த கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அந்த போனஸை டிக்ளேர் பண்ணுவாங்க. டெர்மினல் போனஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த டைம்ல இருந்து எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த மெச்சூரிட்டிங்கும் போது கொடுக்கக்கூடிய ஒரு போனஸை டெர்மினல் போனஸ்னு சொல்றாங்க. கேரண்டீட் போனஸ் அப்படின்னா கேரண்டீடா இத்தனை % போனஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணுங்க, போனஸ்க்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது. கம்பெனியோட ஒரு பெனிஃபிட்டா தான் நமக்கு இதை கொடுக்கறதுனால அதை போனஸ்னு சொல்றாங்க. இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்கு. செக்ஷன் 10A அப்படிங்கிறது பிரகாரம் நமக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து வர மெச்சூரிட்டி அமௌண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் மூலியமா நமக்கு வர கிளைம் எல்லாத்துக்குமே நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.